தேதி 8வது மாதம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் பொன்ராஜ் எல்லாருக்கும் நான் அனுப்பியிருக்கேன் லெட்ரு. அதை குறித்து தல்லாகுளம் தபால் ஆஃபீஸில் போய் கேட்க போகிறேன். அக்னாலஜ்மெண்ட் கார்டு வரல, ஏன் இது பிடிஜே லெட்ரு மட்டும் திரும்பி வந்திருக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்க போகிறேன். ஆஃபீஸுக்குள்ளே போகிறேன். அதாவது பிடிஜே லெட்ரு வந்து வெள்ளிக்கிழமை எனக்கு ரிட்டன் வந்துடுச்சு. 4 லெட்ரு 680 J1 J2 சிபிஐ கோர்ட்டு 4 இதுக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கான்னு கேட்க போகிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சார் அக்னாலஜ்மெண்ட் வந்துருக்கு. எத்தனை வந்துருக்கு? 4. சரி, அது மட்டும் கொடுத்துருங்க. கோர்ட்டுக்கு கொஞ்சம் இருக்கு. சார் அவன் 2 வீலரில் நிற்கிறான். நான் மேஸ்திரி வேலைக்கு போகிறேன். அந்த பையன் கிளம்பிட்டானே, அப்புறம் ஆட்டோவில் நான் கிளம்புனேன், லேட்டாக இருந்தேன். அதுக்காக நேரடியாக வாங்கிக்கலாம். ஒரே ஒரு சின்ன அழுப்பு மட்டும், இல்லாட்டி நான் நடந்து அந்த அவுட்ருக்கு போகணும். எத்தனை? 6 இருக்கு. இல்லை அது நேற்று வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெள்ளிக்கிழமை அங்கே கடை ஒருத்தங்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னாங்க, நான் வாங்கிக்கிறேன். சரி, ஓகே, ரொம்ப நன்றி. இதில் எத்தனை இருக்கு? 6 இருக்கா? சரி. கார்டு இருக்குன்றாங்க. பரவாயில்ல, சென்னையிலேருந்து வேறு வந்திருக்கு போல. ஆறு கார்டு வந்திருக்கின்றாரு. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யார் யாருக்கு அனுப்பிச்சிருந்தேன்னா, உங்களுக்கு பூரா அனுப்பியிருந்தேன். அதே மாதிரி பிடிஜே லெட்டர் மட்டும் திரும்பி வந்துடுச்சு. அதை வாங்கிட்டேன். மறுபடியும் ஏதாவது கொஞ்சம் க்ளோஸாக எடுத்துக்குவோம்.
ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் ரப்பர் ஸ்டாம்ப் குத்தி அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்து நீதிமன்றம். பிடிபி லெட்டர் எனக்கு வந்துருச்சு. தேர்தல் அதிகாரியுடையது. ரப்பர் ஸ்டாம்பெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, பாராட்டு. தமிழ்நாட்டு முதல்வர் விஜய்வுக்கு போயிட்டு வந்திருக்கு. அது ரப்பர் ஸ்டாம்பெலாம் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, விஜய்வுக்கு நன்றி. இது எங்கே எடுத்திருக்கேன்னா தல்லாகுளம் தபால் ஆஃபீஸில் எடுத்திருக்கேன். இன்றைக்கி லீவ் போட்டு வந்தேன் அக்னாலஜ்மெண்ட் கார்டு வாங்குறதுக்கு. பிடிபி லெட்டரும் ஒன்று ரிட்டர்ன் வந்துருக்கு. நன்றி. அடுத்த டைட்டில் பேசுவோம்.